நீலகிரி தொகுதியில் ராசாவை விரட்டியடித்த அப்பகுதி மக்கள் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் பொழுது பிரச்சாரத்திற்கு வந்து பல வாக்குறுதியை கொடுத்தாய். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் உங்களது முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இனி உங்களுக்கு இங்கு இடம் கிடையாது, மரியாதையாக வெளியே போய்விடுங்க என்று பிரச்சாரத்திற்கு வந்த வாகனத்தை விரட்டியடித்த ஊர் மக்கள். தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி தொகுதியில் தற்பொழுது ராசா அவர்கள் திமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார். இரண்டாவது முறையாக இவருக்கு நேர் எதிராக பாஜகவில் இருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் விஐபி தொகுதியாக மாறியுள்ள நீலகிரி தொகுதி அனைவராலும் கவனம் பெற்றுள்ள நிலையில் ராசா அவர்கள் பிரச்சாரத்திற்கு நேற்று வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலையும் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது பொதுமக்கள் அனைவரும் விரட்டி அடித்தனர். கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு 5 ஆண்டுகள் சரியாக முடிந்த பிறகுதான் தற்பொழுது உங்களது கண்கள் எங்களது மீது படுகிறதா? இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள்? மக்களவையிலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளும் எங்களது தொகுதியில் அடிப்படை வசதிகள் கூட உங்களால் செய்ய முடியவில்லை. கருணாநிதி கடலில் பேனா சின்னம் வைப்பதற்காக உங்களது குரல்களை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் இந்து நம்பிக்கைகளையும் நீங்கள் பேசுகின்ற வீடியோக்களையும் நாங்கள் பார்த்துள்ளோம். உங்களுக்கு தேவையானது ஓட்டு மட்டும்தான். அதுவே நீங்கள் வெற்றியடைந்த பிறகு எங்கள் முகத்தில் நீங்கள் காரை துப்பும் விதமாகத்தான் உங்களது செயல்பாடுகள் இருக்கிறது என்றும் அப்பகுதி மக்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளும் ராசா அவர்களை செருப்பால் அடித்தது போல்தான் அமைந்திருக்கிறது என்று இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2019, 20, 21, 22, 23 தற்போது 24ஆம் ஆண்டுதான் நீலகிரியில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் ராசா அவர்கள். பண்ணை வீட்டில் 2 முறை அமலாக்கத்துறை சோதனைகள் செய்ய போது கூட ராசா அவர்கள் நீலகிரி தொகுதிக்கு செல்லாததும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் வெற்றியடைய வேண்டும், எப்படி அதே முகத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் எப்படி நீலகிரி தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் ராசாவை தேர்வு செய்தார் என்பதுதான் தற்பொழுது வரை ஆச்சரியமாக இருக்கிறது. கலைஞரை விட மிக மோசமான நிலைமையில்தான் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகள் இருப்பதாக அனைவராலும் பேசப்படுகிறது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது ராசா அவர்கள் டெபாசிட்டை நீலகிரியில் இழப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம நமது சேனல் வாயிலாக கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ராசா அவர்கள் வெற்றியடைவாரா? பாஜக வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வெற்றியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மற்றும் திமுகவின் வேட்பாளர் ராசா அவர்களை விரட்டியடித்த நீலகிரி மக்கள் செய்தது சரியா தவறா என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.